போலீஸ் வேற வந்திருக்கு. இப்ப என்னடா பண்றது? டேய் இங்க என்னடா பண்றீங்க? நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். தள்ளுறா, தள்ளி போட முதல்ல. ஹாய் போலீஸ். ஐயோ பாப்பா வீட்ல யாரும் இல்ல? நாங்க இல்லன்னு சொல்லு. இருக்காங்களே. சரி பாப்பா, வெங்கடேஷ் இருக்காரா? வெங்கடேஷா? வெங்கடேஷ் இல்லன்னு சொல்லி அனுப்பிடு. இது 32 நம்பர் வீடு தானே? 32. ஹலோ சார், உள்ளார ஒரு குழந்தை தான் சார் இருக்கு. என்னது, உங்களுக்கு குழந்தையே இல்லையா? ஐயோ சாரி சார், பக்கத்து வீடா, நான் மாற்றி வந்துட்டேன். இதோ இப்போயே வரேன் சார், இப்போயே வரேன். அப்ப நீங்க போலீஸ் இல்லையா? இல்லைம்மா, சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, சும்மா பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி வரமா? டேய் இது தூக்கிட்டு போய் உள்ள போடா. ஒரு நிமிஷத்துலயே வேத்துருச்சு. ஆண்டவரே. டேய் நீ யாரு, எங்க இருக்க, உன் கூட யார் இருக்கா, நீ என்ன பண்றன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா என் பொண்ணு உன்கிட்ட தான் இருக்கா. அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, நீங்க செத்துங்கடா. ஏசி ரிமோட் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அவனுங்க கால் பண்றேன்னு சொன்னானுங்களே, அதான் அதுக்கு முன்னாடி மாசா பேசி பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். அவனுக்கு ஃபோன் பண்ண மிரட்டலாம்ல. கண்ணு கூசும் போது அந்த லைட் ஆஃப் பண்ணி தொலைங்க. சும்மா அசிங்கமா போச்சு. பொண்ணையா கடத்துறீங்க? பிராக்டிஸ் பண்ற மூஞ்ச பாரு. அது போனா என்ன? இன்னும் போலியா நீ? என்ன கொலை பண்ண பாக்குற? ஹலோ, ஓகே மச்சான், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. தேங்க்ஸ் மச்சான். 25,000 ரெடி. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? போலீஸ்க்கு மிஸ்ட் கால் கொடுத்துன்னு இருக்கேன். மிஸ்ட் காலா? அதுவே டோல் ஃப்ரீ நம்பர் தானே. ஆமா, எதுக்கு உங்களுக்கு? கடத்தல் சார் என்ன சொன்னாரு? நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா போலீஸ் நமக்கு ஃபோன் பண்ணலாம்ல. இது பாரு, பண்ணிட்டாங்க. போலீஸ்கார். ஹலோ ஹலோ. ஹாய் சார். பாத்து சார் ஒரு பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணிட்டேன் சார். அது ஓ பிரச்சனை இல்லப்பா, யுனிவர்சல் பிரச்சனை. அதுக்கு தான் சார் கால் பண்ணேன். யூ டேக் கேர் சார். தேங்க்யூ சார். ஏய் பைத்தியக்கார், நாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் போலீஸ் நமக்கு ஃபோன் பண்ணாலும் அங்க போலீஸ் போனா ஆழியாவுக்கு தான்மா பிரச்சனை. கொஞ்சம் யோசிக்காம. ஆமால ஆழியா பாப்பா. என்னடா இவங்களுக்கு ஃபோன் பண்ணிரலாமா? இவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றது? ஜே, உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா? நானே உங்களுக்கு தெரியாம அப்பப்போ காசு எடுத்து கடுகு டப்பாலையும் 5 பெட்டிலையும் குருவி சேர்க்கிறாப்புல ஒரு 2 லட்சம் ரூபா சேர்த்து வச்சேன். 2 லட்சம் ரூபாயா? குடு. இதே மாதிரி தான் போன வாரம் என் தங்கச்சி வந்து கேட்டா, கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? அவ கொடுத்து வச்சவ